இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் ஏதாச்சும் ஒரு விடிவு காலம் பிறக்காத அந்த கதையில் ஏன்னா இப்போ இந்த கதிருங்கிற பையனை போட்டு படாத பாடுபடுத்துகிறாங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் இன்னும் பிரச்சனை தான் அதிகரிக்கிறாங்க. அதாவது இப்போ பாண்டியனுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை பற்றி நம்ம பல தடவை சொல்லிட்டோம். ஏன்னா அவருக்கு கோபம் இந்த பையன் லவ் பண்ணாங்கிறது மட்டும் இல்லை, அது ஒரு வருத்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. என்ன நம்பலையா, நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணதுனால தனியாக இருக்க வேண்டியதாக போச்சு. எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. எனக்கு கூட பிறந்தவங்க கூட அப்பா அம்மா யாருமே கிடையாது. நான் தனியாக தான் இருந்திருக்கேன், ஆதரவு இல்லாமல் தான் வளர்ந்தேன். உங்கள் அம்மாவுக்கு எல்லாருமே இருந்தும் இல்லாத மாதிரி தான். எல்லாரும் என்ன கல்யாணம் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை தள்ளி வச்சிட்டாங்க. நாங்கள் 2 பேர் தனித்தனியாக கஷ்டப்பட்டோம். அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நானே நல்ல பையனாகவும் பொண்ணாகவும் பார்த்து கட்டி வைக்கிறேன். நல்ல ஒரு பெரிய குடும்பமாக பார்த்து கட்டி வைக்கிறேன். நீங்கள் நல்ல சொந்தக்காரங்க புடைசூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதை மீறி செந்தில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது அவருக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க ஆனால் ஏற்றுக்கிட்டார். கொஞ்ச நாள்லேயே மீனாட் நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. முதல் 2 நாள் பேசாமல் வந்தவர் அப்படியே சரியாயிட்டார். ஸோ ஒன்றும் மோசமான மனுஷன் இல்லை. சில சமயங்களில் அவர் செட் வேஸ் வச்சுருக்காரு, இந்த மாதிரி தான் நடந்துப்பேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் அவரால் இப்போ கதிர் விஷயத்தை சுத்தமாக ஏற்றுக்க முடியாமல் உடனடியாக வீட்டை விட்டே வெளில போய் ஏன் இப்போ இந்த கடையில் படுத்துக்கிற அளவு ஆகிட்டார் அப்படின்னா நகை திருடின விஷயம்தான். அதாவது வீட்டிலேருந்து நகையை திருடிட்டு போய் பணத்தை திருடிட்டு போயிருக்காங்க நம்ம பையனை அப்படியே வளர்த்தோம். நம்ம என்ன இருந்தாலும் நேர்மையாக நீதியாக உழைச்சி தானே சம்பாதிக்கணும்னு நினச்சோம். நியாயமாக உழைச்சி சம்பாதிக்கணுன்ட்டு இப்படி போய் பண்ணிட்டு வந்திருக்கானேங்கிறத தாங்க முடியாமல் தான் இன்றைக்கி ப்ரோமோவில் திருப்பி சொல்கிறார். தயவு செஞ்சு அந்த பணத்தை போய் திருப்பி கொடுத்துட சொல்லு. இந்த பணம் இப்போ உடனே வேணும். எங்கே போச்சு அந்த பணமும் நகையும் அப்படிங்கும் போது இப்போ இந்த டிஃபென்சிவ் மெக்கானிசம் ஏற்கனவே கடுப்பில் இருக்க கதிருக்கு உங்கள் அம்மாவால் தான் எல்லாம் ஆயிடுச்சு. அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரையும் ஏக்கத்தோடு பார்க்குறாரு. அம்மா நம்மளை காப்பாற்றி விட்டுருவாங்க. எத்தனை நாளைக்கு இந்த ஒரு இந்த மோசமான கனவுலேயே நம்ம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க அம்மா ஒரு தெளிவான முடிவில் இருக்காங்க. கோமதி மாதிரி ஒரு சுயநலமிக்க கேரக்டரை பார்க்க முடியாது. எதுக்குமே பதிலாக பேன் பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன சொன்னாலும் எது நடந்தாலும், அதாவது போலீஸை கூப்பிடலாம் அப்படின்னு சக்திவேல் சொன்னார். அதுக்குமே அப்படி தான் இருந்தாங்க. குமரவேல் அடிக்க வந்தாங்க, அதுக்குமே அப்படி தான் இருந்தாங்க. பாண்டியன் வீட்டை விட்டு வெளில போடாதுங்கிற குறையாக பேசினார், அப்பயும் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் செந்தில் கேள்வி கேட்கும் போது, பழனிவேல் கேள்வி கேட்கும் போது எல்லாத்துலையும் அமைதியாக இருந்து மீனாவை எல்லாத்தையும் பார்த்துக்க விட்டுட்டு பேன்னு என் அண்ணனுக்கு குடும்பத்துக்காக அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. தான் சொந்த பிள்ளையை பற்றி கொஞ்சம் கூட கவலையப்படாமல் இருந்து இந்த சமயத்தை தான் இப்போ கடுப்பாகி வெறுப்பாகி கதிர் கோவப்பட்டு இப்போ என்ன அது அவர் நகையா, அவர் பணமா, அவருக்கு இது சம்மந்தம் இல்லைல்ல, நான் செலவாயிடுன்னு செலவாயிடுச்சு, இனிமேல் அதை பற்றி கேட்க வேணாம்னு சொல்லுங்கள், அது என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், இவர் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பேசும்பொழுது சம கடுப்பாகி டக்குன்னு பாண்டியன் ஆமாண்டா நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இது என் வீடு, என் வீட்டில் நீ இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, இப்படி திருட்டு பயில வீட்டில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, கிளம்பி இப்போ ஒழுங்காக உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு உன் காதல் மனைவியை கூப்பிட்டு கிளம்பிப்போ, உனக்கு தான் அவ்வளோ காசு இருக்கா, அவ்வளோ நகை இருக்குல்ல, அதெல்லாம் செலவாயிடுச்சு, என்னை செலவு பண்ணியோ வச்சிருக்கியோ, வீடு வாங்கினியோ இல்லை கார்டு வாங்கினியோ என்ன வாங்கினியோ அங்கே போய் இருந்துக்கோ, இனிமேல் இந்த மூஞ்சிலே முடிக்காது, இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வராத அப்படின்னு துரத்தி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி துரத்தி விட்டாவாச்சும் உண்மையை சொல்லுவாங்க. ராஜி கூட மனசு உறுத்துது, அதான் ப்ரோமோலே காமிக்கிறாங்க. நம்மளால் இன்னொருத்தர் பழி அனுபவிக்க வேணாம், நம்ம நேராக கிளம்பி போய் அவரை காப்பாற்றி விட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி திருப்பி மாமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் இன்னொருத்தனை நம்பி ஓடி போனேன், என் மானத்தை காப்பாற்றுறதுக்காக அத்தையும் சொல்லி கதிர் கல்யாணம் பண்ணான்னு சொல்லிடலான்னு வராங்க. ஆனால் இப்போ கூட கோமதிக்கு ஒரு வார்த்தை தோணல நம்ம பிள்ளையை காப்பாற்றணுன்ட்டு. அது ப்ரோமோ வரைக்கும் அதை பார்த்தா அது வரைக்கும் தோணவே இல்லை. இப்போவாச்சும் யாராச்சும் பண்ணுவாங்களா, இல்லை வேறு ஏதாவது சம்மந்தமே நம்ம சமாளித்து இவரை இங்கே இருக்க வைக்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்களா, இல்லை வீட்டை விட்டே துரத்தப்பட போகிறாரா கதிர் அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோமதி நடந்துக்கிறத பற்றியும்? ஒரு வேளை வீட்டை விட்டு துரத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்தார் இவர் பாண்டியன் அப்படின்னா அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ